சரித்திர நாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. சரித்திர நாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே. சத்தியத்தை அறிவிக்க சத்தியத்தில் பிறந்தாரே. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். அந்நிய புத்திரர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுக்குள்ள சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரே. நீர் வீர் லகாயோயி. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 139.
காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவ
ரூபமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட
கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டு இருப்பதனாலே ரொம்ப பேர் வேலையினாலும் பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப வேலைகள்னால. இருந்த பொழுதும் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் கண்டிப்பாக அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, சங்கீதம் 23வது சங்கீதத்தில் நான் இன்றைக்கு எடுத்திருக்க பாகம் சங்கீதம் 23:1. தலைப்பு கர்த்தர் என் மெய்ப்பர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எங்கள் மெய்ப்பர் என்று தாவீது சொல்லவில்லை. கர்த்தர் என் மெய்ப்பர் அப்படின்னா இண்டிவிஜுவல், அவருக்கு. இதே போல் அனுதினமும் அவருடைய பிரசன்னத்தில் வாழுகின்ற பிள்ளைகள் இவ்வாறு அவர்கள் சொல்வது உண்டு. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. தாவீது சொல்கிறது, எனக்கு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது, ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன சொல்கிறேன்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் எந்த விதத்திலையும் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது முதலாவதாக கர்த்தரின் மெய்ப்பர் என்று தாவீது சொல்வது போல் நம்ம எல்லாருமே பொதுவில் எல்லாருமே சொல்லலாம். என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. தினகரன் பாடியிருக்கிறார் இந்த பாட்டை.
இரண்டாவதை நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் தாழ்ச்சி அடையேன் என்று. எனக்கு குறைவுகள் இல்லை. எனக்கு குறைவுகளுக்கு தோன்றுபவைகள் என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் தோன்றும் பொழுது யாவும் தற்காலிகமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு. அது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமாக உள்ளது. அந்த குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் என்ன தற்காலிகமான இந்த குறைவுகளை எல்லாவற்றையும், ஏனெனில் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக இந்த தற்காலிகமான குறைவுகள் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது, ஏனெனில் யாவற்றையும் கர்த்தர் மகிமையில் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாவற்றையும் கர்த்தரின் மகிமையால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, நம் குறைவுகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு என்று சொல்லும் பொழுது, அந்த குறைவுகளை தேவன் மகிமையில் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தரின் எல்லா ஆசீர்வாதங்கள், அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள எப்படி இருக்குனாக்கா, கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால தான் சங்கீதம் 21:1 சொல்லியிருக்கு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் நிறைவாக்குவார். கர்த்தரில் எல்லா ஆசீர்வாதங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகள். நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எப்படி குறைவுகள் இருக்க முடியும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி குறைவுகள் வர முடியும்? அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றி வரும் பொழுது, கர்த்தர் என் மெய்ப்பர். ஒரு மெய்ப்பனாக இருப்பவர்கள் தன் ஆடுகளை கவனமாக கவனிப்பார்கள். அதுக்கு எதுவும் ஆபத்து வராதபடிக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கேயும் போய் விழுந்துருச்சுன்னா, ஒரு குழியில் எதுவும் விழுந்துருச்சுன்னா அவர் தான் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி அந்த ஆடை மீட்டு எடுக்கிறவர். காயப்பட்டாலும் அதுக்கு மருந்து போட்டு, நடக்க முடியாதப்போ கூட அவர் தோளில் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் என்னோடு இருக்கும் பொழுது, அவரோடு இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுதுன்னு எல்லாம் சொல்லலாம். என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு குறைவில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள், ஆறுதலான வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்துடன் அவர் பேரில் சார்ந்திருப்போம். எப்பொழுதும் நம்ம எப்படிங்க கர்த்தரை தான் சார்ந்திருக்க வேண்டும், மனிதர்களை அல்ல. கர்த்தரை சார்ந்திருக்கிற பொழுது நிச்சயமாக அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். எப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள், எல்லா குறைவுகளும் எடுத்து போட்டு நிறைவாக்க அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன இருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இதுதான் அந்த சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் எழுதியிருக்குதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எல்லா காரியத்தையும் பயந்து செய்வான், பைபிளில் போட்டிருக்குது. ஒரு கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது பாருங்கள், அவன் எல்லா காரியத்தையும் பயந்த விதமாக கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாமே.
அப்போ நான் பயந்து தான் செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ கர்த்தரை சார்ந்திருந்த அவரை பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லா குறைவுகளும் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:53 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார். பாருங்க, எகிப்து தேசத்தில் விடுதலை ஆக்கி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறாருங்க. ஆகாரம் கொடுத்து மன்னாவை கொடுக்குறாரு, வெயில் அடிக்காது மேகஸ்தலத்தை வைக்கிறாரு, இரவிலே அக்னி ஜுவாலையை அனுப்புகிறாரு. கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு இப்படியாக நடைபெறும். எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி மோசஸ் கொண்டுட்டு வரும் பொழுது கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். தெரியுங்களா? கர்த்தர் வழிநடத்தல் இல்லாத குடும்பங்க ரொம்ப நாசமாக போகும். ஏன்னா கர்த்தருடைய வழிநடத்தல் கிடையாது, பிரச்சனைகள் வரும். ஏன்னா கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை, முழு மனதோடு கூட நம் நம்பிக்கை அவர் மேல் இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக வரும். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்படியாக அவர்களை வழிநடத்தி எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்களை, அடிமைப்பட்டவர்களை மீட்டு எடுத்து மோசஸ் கொண்டுட்டு வரும் பொழுது எப்படியாக அவர் வழி நடத்தினார் தெரியுங்களா? கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் வைக்க மாட்டார் ஆண்டவர். தெரியுங்களா? அவர் மேல் முழு நம்பிக்கையாக வைத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள். எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து. அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை தருகிறவர் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாக அந்த ஆடுகளை நேசிக்கிற மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல இடத்துல பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் அவர் பாதுகாப்பு நமக்கு உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யாரும் ஜீவனை கொடுக்க மாட்டாங்கங்க. உன் வாழ்க்கையா நீ போ, நீ எப்படியாவது போ அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் என்று பைபிளில் போட்டிருக்குது. யோவான் 10:11 காயம் கட்டுகிறவர், நம்மளை தோளில் சுமக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாரம் இல்லாத தவிக்கிற ஏழை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 23வது அதிகாரத்தில் இந்த எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். 6 வசனங்கள் உண்டு. இந்த 6 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுங்க எந்த கவலையும் நமக்கு வேண்டாம். அவர் காயம் கட்டுகிறவர், அதிசயமும் அற்புதங்களும் செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் வழி நடத்துகிறவர், நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து திறந்து தருகிறவர் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரை தவிர யாரையும் சார்ந்திருக்க முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு என்னுடைய வாழ்க்கையில்? ஒரு குறையும் இல்லை. அவர் வழி நடத்துகிற, இன்னும் வழி நடத்துகிறார். அவர்களுடைய ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த மேய்ப்பருடைய குரலை நாம் கேட்டு வாழ்வோம். ஆடுகளை தெரிந்தவராக இருக்கிறார். ஆடுகளின் சத்தத்தை கேட்டவராக இருக்கிறார். அவர் முன் செல்கிறார். நம் சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறைவுண்டு சொல் மனமே என்று பாடுகிற பொழுது இந்த பாடல்கள் எவ்வளோ அருமையான பாடல்கள் தெரியுங்களா? நமக்காக ஜீவனை தருகிற தேவன் அவர் ஒருவர் தான். அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். மனிதர்களுடைய சத்தத்தை நாம் கேட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழி நடத்த முடியாது. அவர் வழி நடத்தல் வேண்மை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர்தான் என்னை வழி நடத்துவார், என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், என் மன வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார், நான் சிந்திக்கிற செயல்களை நினைக்கிறவராக இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பிள்ளைகளே, நமக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. இழந்தவற்றை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து தருகிறவரும் அவரே. அவரை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவனை மாத்திர இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் உயிரோடு இருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை எப்பொழுதும் நாம் சார்ந்து இருப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். My beloved brothers and sisters, today the Sunday service, the Christmas time is coming. Everybody will be very busy. Even though we are busy, every Sunday we give a time for the Lord Jesus Christ. And we keep the day is holy because God Himself keep holy. So may the good Lord bless each and every one of you. Today the scripture reading has been taken Psalm 23 verse 1. The title is The Lord is my shepherd. Our life, the Lord is our shepherd. So that we can read Psalm 23 verse 1. The Lord is my shepherd. I have everything I need. Such a wonderful word. I have everything I need. What you want from the Lord, every need shall come from heaven. So the Lord is leading us in our life. He is a shepherd to take care of the sheep. The Lord is our shepherd. It's not that the Lord is our shepherd. Individual, it goes for individual, for everybody. Yeah, David was singing song that he said, He is my shepherd. So everyone, those who are believers can say that my Lord is my shepherd. That's what David was saying this. Any one of in this presence can say this word. If your Lord's presence, you can say that my Lord is my shepherd. Secondly, we say, I have everything I need. What you need in your life, He knows. God knows. He never make anyone disappointed in anything, I have everything I need. He is the provider. He knows your need. And He likes to bless you because He is the Lord who take care of the sheep. He knows every sheep that He is leading. He can call by name so that the sheep always listen to the shepherd. You see, and a shepherd was leading the sheep, the shepherd will go front of the sheep, in front of the sheep. Because any dangers come for the sheep, He is the protector. Can you say that my Lord is my shepherd? He protects me. He knows my need. You need to understand
what the scripture is telling, that the Lord is my shepherd. He knows the sheep. He lead the sheep. So that is a blessing word God is giving for us. Secondly, we see, I have everything I need. I have everything I need. Can you say that? I'm not disappointed in anything because my Lord knows what is my condition, what is my need. The Lord knows each and every one of the people. So the Lord provide me everything in my life. My life in is my God's hand. Our life in is God's hand. He knows how to take care of me. He knows your burden. He knows you're worried. He is the provider. That's why we said he is the shepherd of taking care of his sheep. When we read Philippians chapter 4 verse 19, and with all his abundant wealth comes from where? All it comes from the Heavenly Father. Through Jesus Christ, my Lord will supply all your need. Abundant wealth comes from God. Sometimes we see amazing, sometimes we can see people suddenly, they lost everything. So, and they will rely on God and doing things for God and all that without fail, pleasing God. Suddenly we can see some surprise things can happen in their life. Double permission, double blessing. Where it comes, I don't know. It's just come from the Lord. Many people can give this kind of testimony because they are rely on God, not people. He's the provider. He knows everything in your life, what you need, because He is the provider. Psalm 34 verse 9. So obey the Lord, all His people. Obey the Lord, all His people. To obey God, you need to obey God. You have to fear God. Those who obey Him have all their needs. Those who obey God only, they will have all their needs. If you are not obeying God, how can you get the needs? So you have to fear God. You have to obey what the scripture says. What the Lord Jesus Christ is teaching in our life, we need to obey so that the Lord knows your need. You don't have to ask, But sometimes we ask. He said, ask, thou shalt receive. We have to ask. But Lord, before you ask, Lord knows your need. Such a wonderful God we have. Hallelujah. Psalm 34 verse 9. Obey the Lord. That's now I was sharing this so that my beloved brothers and sisters, your need is what God knows. Put every petition in His feet. He knows how to take care. That's how I live in my life. I'm the testimony for you all. You understand? As bravely you can tell that my Lord is my shepherd. Everything that He supply for me, because I always rely on God. It's how we need to rely on God, When we read Psalm 78 verse 53,
verse 52. Then he lead them surely, and they were not afraid. If you live with God, you don't have to afraid about anything. Don't have to afraid about anything. Why we need to pray? Most of the people, they live in afraid, fear. Fear comes from the devil. God always gives us the braveness. We don't have to fear about anything. He knows how to supply your needs. And Psalm 70, chapter 78, verse 52 says, Then he lead his people out like a shepherd and guide them. You see, a shepherd always lead the sheep. He go front. He walk in front of the sheep. You know why? Any danger comes from the sheep, the shepherd will take care of the sheep. So the sheep don't have to fear about anything because the shepherd is going in front of me. He knows how to take care of me. Any evil things can come and attack the sheep. The shepherd will fight for it. So our Lord Jesus Christ is a shepherd in our life. So he protect you and me, whoever believes. He is the protection for us. He will guide the sheep. He knows every sheep, he knows the name, And the sheep know about the shepherd. Once he make one whistle only, all the sheep will get together because they hear the shepherd voice. He will rescue us, save us from the danger, guide us. He is the God who blesses in our life. John 10:11 says, I am the good shepherd who is willing to die for the sheep. Who is willing to die for you? No one will die for you. Only the Lord Jesus Christ. He said, I am the good shepherd, willing to die for you. No one else in this world. Because he take care of the sheep. He knows the sheep's need. He knows the future of the sheep. We are the sheep. So that, my beloved brothers and sisters, let us hear, always hear his voice. God is speaking to you now. So, my beloved brothers and sisters, do not be fear. Can we say that? Let us always, everybody say that individually God's promise is this, He said, Psalm 23 verse 1, the Lord is my shepherd, I have everything I need. We can bravely say that, submit ourselves to the Lord. I say, my Lord is my shepherd. He always lead me. I do not be frightened for anything. He knows everything in my life. He knows my need. He is a supplier. He is a savior. He has given his life for me. No one else. The wealth comes from heaven. Those who call upon him and ask, Lord, you knows my need. He knows your need. He will hear your voice when you go into the trial, tribulations, financial. God knows everything in your heart, so that the Lord provide everything that people rely on God. Everyone say that my Lord is my shepherd, that he will give everything for me.
He knows my need. So this verse is really comforting word that the Lord is speaking to you. So my children, listen to His voice and always be fear on God. Fear, it must come from your bottom of heart. If you are a man or anyone that fear God, they fear to do all the evil things because they know my shepherd is watching me what I'm doing it. So that my children, this is the blessing word today God has given to you. Every word is a blessing, but something that different in the Lord is my shepherd. I have everything I need. Shall we say that? Let us close our eyes and pray. Submit ourselves to the Lord. Father God, during this time, Lord, Psalm 23 verse 1 said, the Lord is my shepherd. I have everything that I need because you know you are a provider. You lead us and guide us. Father God, I want to thank you for this moment. Children must always rely on you, Lord. My Lord knows my need. Bless each and every one of them, Lord. You know their heart's feeling. So that, Lord, but when they ask you, Lord, you are God, the provider to them, Lord. Let them realize in their life, Lord, no one can provide, but the Lord can provide everything. The wealth is coming from you. So that, Lord, this is like a promise word for their life, Lord Jesus Christ. Bless them, Lord, each and every one of them, Lord. I submit everybody into thy feet, God. You take care of your sheep, God. Thank you and praise you, Father. Bless them. In Jesus' name I pray. Amen. ஜெபம் செய்வோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்லுவது போல, ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லத்தக்க கர்த்தாவை பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. கர்த்தர் தான் என் மேய்ப்பர், நான் ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடையேன். அவர்தான் என்னை வழிநடத்துகிறவர். என் வாழ்க்கையை செம்மையாக புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவரும் அவரே, எனக்காக ஜீவனை தருகிறவரும் அவரே. என் வழிநடத்தல் அவர் மூலமாக வருகிறது என்று கர்த்தருக்கென்று பயந்து, ஆண்டவரே தேவனே, உன் வார்த்தைகளை அவர்கள் கைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையிலே நடக்க கர்த்தாவை கிருபை செய்யும். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம்ப்பா இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது மனிதர்களால் அல்ல, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறது பிள்ளைகளுக்காக. கர்த்தாவே, நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமை அனுதினமும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படியாக எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. சோர்வுள்ள நேரத்தில் உற்சாகத்தின் ஆவியை தாங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொன்ன நம்முடைய வாக்கு தத்தத்தின் கர்த்தாவை ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை பிள்ளைகளை அவர்களை சார்ந்து இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். Come on, church.
சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினீ. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், செபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள் எசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா,
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.